வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ப்ரைஸ் மற்றும் டேட்டாஸ் எல்லாமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், நெக்ஸ்ட் வீக் பிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மூமெண்ட் இன்னைக்கு நடந்திருக்கா, இந்த வாரம் நடந்திருக்கா அப்படின்றதையும், ரெண்டாவது அதில் ப்ரீமியத்துடைய ஏற்றம் எப்படி இருக்குது, ஒரு ப்ரீமியம் ஒன் சைடு இறங்கியிருக்காங்கன்னா இன்னொரு சைடு எப்படி ஏறியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த தம்ப்நெயிலே நம்ம ரெடி பண்ணோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஏறி இருக்கா இந்த வீக்கில் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ சென்ற வாரம் நம்மளுக்கு 28ஆம் தேதி அப்படின்ற டேட் அன்னைக்கு நம்மளுக்கு 28,124 நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த வீக் எக்ஸ்பைரியில் நம்மளுக்கு 22,544 க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. அதாவது 6ஆம் தேதி, 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை க்ளோஸ் நம்மளுக்கு 28,124, 6ஆம் தேதி வியாழக்கிழமை நம்மளுக்கு 22,544. அப்போ கிட்டத்தட்ட 420 பாயிண்ட் நம்மளுக்கு ஏற்றத்தை ஒன் சைடு ஏற்றம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் ப்ரீமியத்துடைய ஏற்றமும் இறக்கம், ஒன் சைடு இறக்கம் இன்னொரு சைடு ஏற்றம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்போ அதில் நம்ம ரேண்டமாக இல்லாமல் ஒரு 100 ரூபாய்க்கு உள்ள 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே இருக்க ஒரு ப்ரீமியத்தை நம்ம எடுக்கிறோம். ஏன்னா அதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட இது. ஸோ இந்த 28ஆம் தேதி க்ளோசிங்கில் 22,400 கால் ஆப்ஷன் நம்மளுக்கு 55 ரூபாய் க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா. இதே இது அடுத்து நம்மளுக்கு 21,800 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று 21,800 புட் 35 ரூபா க்ளோஸ் வச்சுருக்காங்க. அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு அவங்க ஜீரோ. ஓகேங்களா. அப்போ அந்த 35 ரூபாய்ன்றத கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ அந்த 35 ரூபாய் அது கூட இந்த 55 ரூபாய் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 35 ப்ளஸ் 55 ஓவரால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 90 பாயிண்ட். ஸோ அந்த வீக் எக்ஸ்பைரியில் ஒன் சைடு ஜீரோ, இன்னொரு சைடு நமக்கு 145 ரூபாய் க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. அப்போ ஆவரேஜாக 145 90 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 55 பாயிண்ட். அப்போ நம்ம 90 பாயிண்ட்டுக்கு நம்ம அந்த ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 55 ருபீஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு பொசிஷனல் ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட்லி அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் நீங்கள் ஒன் சைடாக எந்த பக்கம் போவாங்க அப்படின்றத கூட ஒரு தீர்க்கமாக ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய முழுக்க நம்மளுடைய கிளாஸஸில் இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறைய பேர் என்கொயரி கேட்டிருந்தீங்க. அதில் கேட்டிருக்கும் போது அதில் பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு போட்டிருப்போம். ஸோ அதில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நம்மளுடைய ட்ரைனிங் கிளாஸஸ்க்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 1 மந்த் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த மந்த்துக்குள்ளே மினிமம் இல்லை மேக்ஸிமமே நம்ம 10 பீப்புள்ஸ்க்கு மேலே அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் நம்மளுடைய கிளாஸஸில் இத்தனை மாதமாக நம்ம கொண்டு போயிட்டுருக்குறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இன்றைக்கி க்ளோசிங்கில் என்ன டேட்டா கொடுத்துக்குறாங்க, நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு. அப்போ நேற்றுக்கே நம்ம க்ளோசிங்கில் ஒரு டேட்டா எடுத்தோம். என்ன எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 22,500 ஸ்ட்ராடில் படி நம்ம எடுத்திருந்தோம் இல்லைங்களா. அப்போ அந்த 22,500 ஸ்ட்ராடிலே எடுத்தோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் திருப்பி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு 22,508 ஓப்பன் ஆகிட்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 464. அப்போ நேற்றுக்கே சொல்லியிருந்தோம் நம்ம லோ அப்படின்றது ரொம்ப கீழே இருக்காங்க. அகைன் அந்த லோவை கட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும், இம்ப்ளைடு வால்டிலிட்டி அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்கணும். அது ரெண்டுமே இல்லை. ஸோ அப்போ லோவை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஹை நியர்பை இருக்கிறனால எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் அந்த ஹை ப்ளஸ் ஓப்பன் அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் இதுக்குள்ளே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் மாறி, அதாவது இம்ப்ளைடு வால்டிலிட்டி புட் சைடு அதிகமாக இருந்தாங்க. ஸோ மாறி ஓப்பன் ஆனாலோ அதுக்கு புட் சைடுடைய இறக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பன் ஆனது என்னமோ சின்ன நெகட்டிவ் தான். ஆனால் ஓப்பனுக்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனனால புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் டிகே அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு 22,500 புட் ஆப்ஷனுடைய நேற்றைய க்ளோஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 139.
500 காலுடைய க்ளோஸ் வந்து 184. அப்போ 500 கால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து 7 பாயிண்ட் ப்ளஸ்ல முடிஞ்சாலும் அவங்க 5 பாயிண்ட் மைனஸ்ல முடிஞ்சிருக்காங்க. சாரி, 3 பாயிண்ட் ப்ளஸ்ல முடிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? போஸ்ட் மார்க்கெட் க்ளோஸ்ல நம்மளுக்கு 3 பாயிண்ட் ப்ளஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க 3 பாயிண்ட் இவங்க ஏறினதுக்கு இவங்க எவ்வளோ இறங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு வந்திருக்காங்க. அப்போ 39 பாயிண்ட் நம்மளுக்கு இறக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஹையிலிருந்து எவ்வளோ இறங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 82லேருந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 50% இறங்கியிருக்காங்க. இதைத்தான் நம்ம நேற்றே நம்ம உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது என்னன்னா, ஒரு புட் ஆப்ஷனுடைய ஐவி அதிகமாக இருக்கும்போது, ஒரு ஆப்ஷனுடைய ஐவி அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய மாறுபட்ட ஓப்பன் இல்லை ஓப்பனுக்கு அப்புறம் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாத போது அதனுடைய டிகே அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கால் ஆப்ஷனை போய் பை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு போதுமான அளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. ஆனால் புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல டிகே கிடைச்சிருக்கும். இதுதான் இந்த அனாலிசிஸ். அப்போ ஒரு அனாலிசிஸில் நம்ம எந்த இடத்துல ஒரு காலையோ இல்லை புட்டையோ வந்து பை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை எந்த இடத்துல புட்டை செல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பையிங்காக இருக்கட்டும் அது எந்த இடத்துல அப்படின்றத தீர்மானிக்கணும். அதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங்காக இருக்குன்றதும் எந்த இடத்துல தீர்மானிக்கணும். அதை வந்து முழுக்க முழுக்க இதை நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டுமே உங்களால் அதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். அதை வந்து ப்ராக்டிக்கல் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்மளுக்கு டேட்டாஸ் கிடைக்குமான்னு கேட்டால் மேக்ஸிமம் ப்ரைஸோட டேட்டாஸ் வந்து கிடைக்காது. ப்ரைஸோட டேட்டாஸ் கிடைச்சாலும் நம்மளுக்கு இம்ப்ளைட் வால்டிலிட்டியோட டேட்டா கிடைக்காது. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது அன்னைக்கோட நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிரும், அதனுடைய டேட்டாவும் கிடைக்காது. அப்போ லைவ் மார்க்கெட்டில் அந்த இம்ப்ளைட் வால்டிலிட்டி, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ், ஆப்ஷன் ப்ரீமியம் இது எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு லைவ் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இதில் வந்து சஸ்டைன் பண்ண முடியும். அப்போ இதுக்கு இன்னைக்கு க்ளோசிங்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நாளைக்கு என்ன இருக்குது, நேற்றுக்கு நம்ம வந்து 500 ஸ்ட்ராடல் எடுத்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே அந்த இடத்துல நம்மளுக்கு சைட் பேஸ் போட்டுட்டு அகைன் நம்மளுக்கு மேலே தான் போயிட்டு மிட் பாயிண்ட்ல முடிச்சுங்க. அதாவது 600 கால் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போய் அதுக்கும் 500 புட்டுக்கும் 600 காலுக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து நம்மளுக்கு முடிச்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு உள்ள இந்த டேட்டா அப்படி எடுத்துட்டோம்னா மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு 6 ஸ்ட்ரைக் எடுத்துட்டீங்க அப்படின்னா 22,500 புட், 600 கால், 800 கால், 700 கால், 23,000 கால், 22,600 கால். அப்போ அந்த 650ன்னு நேற்று நம்ம ஒரு மிட் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, அது வந்து இப்போ 22,750 மாறுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,500 புட் ஆப்ஷன் அண்ட் 23,000 கால் ஆப்ஷன், இதோட மிட் பாயிண்ட் வந்து 750. அப்போ அந்த 22,750ன்றது ஒரு குரூஷியலான லெவலாக இருக்கும். அந்த லெவலுக்கு மேலே இருந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த லெவலுக்கு கீழே இருந்தால் எப்படி இருப்பாங்கன்றது தான் நெக்ஸ்ட் வீக்கோடைய ஒரு சின்ன ரேஞ்சாக பார்க்கப்படுது. அப்போ இன்னைக்கு க்ளோசிங்கில் வந்து நம்மளுக்கு 22,500 புட் 100 ரூபா அப்படின்னா 22,400, 22,600 காலுடைய க்ளோஸ் 130 அப்படின்னா 22,730. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஷார்ட்டஸ்ட் ரேஞ்ச். அதே மாதிரி ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 100 + 130 270. அப்போ 22,870, 22,270. அப்போ இந்த 270 to 870 கிட்டத்தட்ட 600 பாயிண்ட். அப்போ 22,570ன்ற ஒரு மிட் பாயிண்ட் இருக்கு. அந்த மிட் பாயிண்ட்டுக்கு நியர்பை தான் இன்னைக்கு க்ளோசிங் வச்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு க்ளோசிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த 22,750ன்ற ஓவரால் ரேஞ்ச் உடைய மிட் பாயிண்ட் அப்படின்றது முக்கியம். ஸோ இதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகி மார்க்கெட்டில் வந்து அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுறாங்களோ அதை பொறுத்து நம்மளுக்கு இன்ட்ராடே மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதை நான் அனலைஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை. அப்போ க்ளோசிங்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு ப்ரைஸ்க்கு ஒரு டேட்டா கண்டுபிடிச்சி ஓப்பன் மார்க்கெட்டில் நம்ம அதை அப்ளை பண்ணாலும் அதுக்கப்புறம் இன்ட்ராடேல ஒரு சேஞ்ச் இருக்கும். அந்த சேஞ்ச் அனலைஸ் பண்ணுறதுல தான் நம்மளுக்கு இன்ட்ராடோட மூவ்மெண்ட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ அதுக்கடுத்து நம்மளுக்கு ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ கால் ஆப்ஷன் சைடு 11, புட் ஆப்ஷன் சைடு 12. அப்போ கிட்டத்தட்ட கால் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, புட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் ஹையராக இருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வீக்குக்கு இது எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது, இல்லை திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது இது எப்படி இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்றத. ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு அனாலிசிஸ் அண்ட் பொசிஷனல் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த பொசிஷனல் அனாலிசிஸ் அப்படின்றது நம்மளுடைய கிளாஸஸில் வந்து வந்துடும். ஸோ இது வரைக்கும் கிளாஸஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங்கோட கிளாஸஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும்.
ஸோ கம்மியான சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறவங்க விருப்பப்படுறவங்க, உங்களுக்கு கற்றுக்கணும் மார்க்கெட்டில் வந்து அந்த டேட்டாஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி கற்றுக்கணும், டெய்லி மார்க்கெட்டில் நான் அதை அப்ளை பண்ணி பார்க்கணும், நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.